செய்தி 59 மீட்பு. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்ட பிறகு மீட்பு என்ற வார்த்தையை குறித்தும் இரட்சிப்பு என்ற வார்த்தையை குறித்தும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவற்றின் அர்த்தமும் கனபரிமாணமும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏற்கனவே நாம் சட்ட ரீதியான மீட்பை பற்றியும் ஜீவாதார ரட்சிப்பை பற்றியும் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய முழுமையான ரட்சிப்பு, சட்ட ரீதியான மீட்பும் ஜீவாதாரமான ரட்சிப்பும் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் மீட்பு என்றால் என்ன என்பதை குறித்து நமக்கு ஒரு தெளிவான தரிசனம் இல்லாமல் இருக்கலாம். இந்த செய்தியில் நாம் மீட்பின் தரிசனத்தை பார்க்க போகிறோம், மீட்பை பற்றி பார்க்க போகிறோம். ரோமனியர் 1 மீட்பின் வரையறை. மீட்பின் வரையறை. மீட்பு என்றால் விலை கொடுத்து மீண்டும் உடைமையாக்குதலாகும். மீட்பு என்றால் விலை கொடுத்து மீண்டும் உடைமையாக்குவதாகும். ஆரம்பத்தில் தேவனுக்குரிய நாம் தொலைந்து போனோம், இருப்பினும் தேவன் விலைக்கிரயம் செலுத்தினார். நம்மை திரும்ப பெற மிகப்பெரிய விலையில் நம்மை மீண்டும் உடைமையாக்க தேவன் விலைக்கிரயம் செலுத்தினார். மீட்புக்கு மிக சுலபமாக நாம் ஒரு உதாரணத்தை பார்க்க முடியும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நகை நமக்கு சொந்தமான நகை. அதை அடகுக்காரனிடத்தில் நாம் அடகு வைத்து விடுகிறோம். பின்பு நாம் அந்த பணத்தை செலுத்தி அந்த நகையை மீட்டு கொண்டு வருகிறோம். இது மீட்புக்கு ஒரு நல்ல உதாரணம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம். நாம் எதன் கீழோ அடகு வைக்கப்பட்டு விட்டோம். நாம் தொலைந்து போய்விட்டோம். தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த விலைக்கிரயத்தை செலுத்தி மீண்டுமாக நம்மை அவருடைய உடைமையாக்குகிறார். இது மீட்பின் ஒரு விதமான அர்த்தமாகும், ஒரு வகை அர்த்தம். மீட்பு என்றால் விலை கொடுத்து மீண்டும் உடைமையாக்குதலாகும். ஆரம்பத்தில் தேவனுக்குரிய நாம் தொலைந்து போனோம், இருப்பினும் நம்மை திரும்பி பெற மிகப்பெரிய விலையில் நம்மை மீண்டும் உடைமையாக்க தேவன் விலைக்கிரயம் செலுத்தினார். 1 பேதுரு 1:18-19, 1 கொரிந்தியர் 6:20, 1 தீமோத்தேயு 2:6. 1 பேதுரு 1:18-19, நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. 1 தீமோத்தேயு 2:6, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மீட்பு என்றால் நாம் விலை கொடுத்து மீண்டும் வாங்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். மீட்பு பிரமாணத்தின் காவலிலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மீட்டு அவர்களை தேவனுடைய குமாரத்துவத்துக்குள் கொண்டு வருகிறது. தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். காரணம், அவன் தேவனுடைய மகனாக வேண்டுமென்று. ஆனால் அவன் வீழ்ந்து போனான். எனவே பிரமாணத்தின் கீழ் அவன் அடைக்கப்பட்டான். பிரமாணத்தின் கீழ் அடைக்கப்பட்ட அவனை மீட்டு மீண்டும் குமாரத்துவத்துக்குள் கொண்டு வருகிறது மீட்பு. மீட்பு பிரமாணத்தின் காவலிலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மீட்டு அவர்களை தேவனுடைய குமாரத்துவத்துக்குள் கொண்டு வருகிறது. கலாத்தியர் 4:4-5, 3:13. கலாத்தியர் 4:4-5, நாம் குமாரத்துவத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களை மீட்டு கொள்வதற்கு தக்கதாக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 3:13, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சுபாவத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
கிறிஸ்துவில் நாம் பெற்றுள்ள பாவ மன்னிப்பு மீட்பாக இருக்கிறது. நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், இது மீட்பு. கொலோசியர் 1:14, எபேசியர் 1:7. கொலோசியர் 1:14. குமாரனாய் அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எனவே மீட்பு என்றால் விலை கொடுத்து மீண்டும் தேவனுடைய உடைமையாக்கப்படுவது. மீட்பு என்றால் பிரமாணத்தின் காவலிலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய குமாரத்துவத்துக்குள் கொண்டு வருகிறது. மீட்பு என்றால் பாவ மன்னிப்பை பெறுவது. ரோமனியர் 2 மீட்புடன் தொடர்புடைய சில பதங்கள். மீட்புடன் தொடர்புடைய சில பதங்கள். 1. சமரசமாக்குதல். சமரசமாக்குதலுக்கு 2 பிரிவினைகளை ஒன்றாக்குவது என்று அர்த்தம். தேவனும் மனிதனும் 2 பிரிவாக உள்ளார்கள். அவர்களை ஒன்றாக்குவதற்கு பேர் சமரசமாக்குதல். லேவியராகமம் 16:34, 25:9. லேவியராகமம் 16:34. இப்படி வருஷத்திலே ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவது. 25:9. பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். இது சமரசமாகுதல். 2. சரி செய்து இணைத்தல். சரி செய்து இணைத்தல் என்றால் நமக்காக தேவனை சாந்தப்படுத்துதல். அதாவது தேவனுடைய நீதியான கோரிக்கையை திருப்திப்படுத்துவதால் தேவனோடு சமரசமாக்கப்படுதல். லார்ட் ஜீசஸ். சரி செய்து இணைத்தல். தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேவன் சில கோரிக்கைகளை நம்மேல் வைக்கிறார். அந்த கோரிக்கை அதனால் கோரிக்கையை வைப்பதற்கு முன்பு அவர் கோபமாக இருக்கிறார். அந்த நீதியான கோரிக்கைகளை நாம் திருப்திப்படுத்தும் போது தேவனை சாந்தப்படுத்துகிறோம். சாந்தப்படுத்துவது அதனால் சமரசமாக்கப்படுகிறோம். இதன் மூலமாக நாம் சரி செய்து இணைக்கப்படுகிறோம். சரி செய்து இணைத்தல். சரி செய்து இணைத்தல் என்றால் நமக்காக தேவனை சாந்தப்படுத்துதல். அதாவது தேவனுடைய நீதியான கோரிக்கைகளை திருப்திப்படுத்துவதால் தேவனோடு சமரசமாக்கப்படுதல். லேவியராகமம் 16:6, 14:15. லேவியராகமம் 16:6. ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேரப்பண்ணி காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலால் தெளிக்க கடவன். வசனம் 15. பின்பு ஜனத்தினுடைய பாவநிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை கொன்று அதன் இரத்தத்தை திறக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளிக்க கடவன். இது சரி செய்து இணைத்தல் 2வது. 3வது சாந்தப்படுத்துதல். நம் பாவங்கள் நம்மை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒதுக்கி வைத்து தேவன் நம்மிடம் வருவதை தடுத்தது. எனவே தேவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி சரிப்படுத்த நமக்கு சாந்தப்படுத்துதல் தேவைப்பட்டது. தேவன் நம்மேல் கோபமாக இருக்கிறார் நாம் செய்த பாவத்தினால். அந்த பாவம் நம்மை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒதுக்கி வைத்து தேவன் நம்மிடம் வருவதை தடுக்கிறது. எனவே தேவனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி சரிப்படுத்த நமக்கு சாந்தப்படுத்துதல் தேவைப்பட்டது. ரோமர் 3:26, 1 யோவான் 2:2, எபிரேயர் 2:17.
ரோமர் 3:26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாசனமாக அவரையே தேவன் ஏற்படுத்தினார். கிருபாசனம் என்று சொன்னால் கிருபாதார பலியிடும் இடம். அவரை இயேசு கிறிஸ்துவே பலியிடும் இடம், கிருபையான பலியிடும் இடம். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, அவர்தான் கிருபாதார பலியும் கூட. எபிரேயர் 2:17 அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. அவர்தான் பலியிடக்கூடியவர், அவர்தான் அவர்தான் பலியிடும் இடம். சாந்தப்படுத்துதல், நம் பாவங்கள் நம்மை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒதுக்கி வைத்து தேவன் நம்மிடம் வருவதை தடுத்தது. எனவே தேவனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி சரிப்படுத்த நமக்கு சாந்தப்படுத்துதல் தேவைப்பட்டது. நீதிப்படுத்துதல் என்றால் தம் நீதியின் தரத்தின்படி தேவன் மக்களை அங்கீகரிக்கும் அவருடைய செயலாகும். தேவன் மக்களை அங்கீகரிக்கிறார். எதன்படி என்றால் அவருடைய நீதியின் தரத்தின்படி. அதற்கு பேர் தான் நீதிப்படுத்துதல். ரோமர் 3:24, 5, 9, 8, 30. ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 5:9 இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 8:30 எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீதிப்படுத்தல் என்றால் தம் நீதியின் தரத்தின்படி தேவன் மக்களை அங்கீகரிக்கும் அவருடைய செயலால். ஒப்புரவாக்கப்படுதல், துரோகிக்கு ஒப்புரவாக்குதல் தேவை. இது சாந்தப்படுத்துதலையும் பாவ மன்னிப்பையும் உள்ளடக்கியது. மேலும் 2 பிரிவுகளுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை சரி செய்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை சரி செய்கிறது, 2 பேரையும் ஒப்புரவாக்குகிறது. ஒப்புரவாக்குதல், துரோகிக்கு ஒப்புரவாக்குதல் தேவை. இது சாந்தப்படுத்துதலையும் பாவ மன்னிப்பையும் உள்ளடக்குகிறது. மேலும் 2 பிரிவுகளுக்கு இடையே உள்ள முரண்பாட்டை சரி செய்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை அது சரி செய்கிறது. ரோமர் 5:10, 2 கொரிந்தியர் 5:18. ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரமாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 2 கொரிந்தியர் 5:18 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ரோமர் 3 கிறிஸ்து சிலுவையில் மரித்து மீட்பை நிறைவேற்றினார். தீத்து 2:14, எபேசியர் 1:7, தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தானே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆதாம் வீழ்ந்து போன போது தேவனுடைய மகிமை, பரிசுத்தம், நீதி ஆகியவை பாதிக்கப்பட்டன. ஆதாம் வீழ்ந்தபோது தேவனுடைய மகிமை, பரிசுத்தம், நீதி ஆகியவை பாதிக்கப்பட்டன. ஆதியாகமம் 3:24, எபிரேயர் 9:3-5.
ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருபீன்கள் தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. பட்டயம் தேவனுடைய நீதியை காட்டுகிறது. சுடர் ஒளி தேவனுடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஸோ ஆதாம் வீழ்ந்து போன போது தேவனுடைய மகிமையும் நீதியும் பரிசுத்தமும் பாதிக்கப்பட்டது. ஓ லார்ட் ஜீசஸ். எபிரேயர் 9:3-4-5. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப பீடமும் முழுவதும் பொத்தகடு பதிந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு சிங்காசனத்தில் நிழலிட்டிருந்தன. கேருபீன்கள் தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய நீதியை காட்டுகிறது. முழுவதும் பொத்தகடு பதித்து தேவனுடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது. இப்படியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இவை மூன்றும் இருக்கிறது. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் கிருபாசனத்தின் மூடியில் தெளிக்கப்படும் போது இது எல்லாவற்றையும் அந்த இரத்தம் சரி கட்டுகிறது. ஸோ இப்படியாக லார்ட் ஜீசஸ் சிலுவையில் மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோரிக்கைகளாகிய தேவனின் மகிமை, பரிசுத்தம், நீதி ஆகியவற்றை நிறைவேற்றினார். இவ்வாறு அவர் மீட்பை நிறைவேற்றி முடித்தார். ரோமர் 5:18, 2 கொரிந்தியர் 5:21, எபிரேயர் 10:19-20, ரோமர் 5:18. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். எபிரேயர் 10:19-20. சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஸோ கிறிஸ்து சிலுவையில் மரித்து மீட்பை நிறைவேற்றினார். ஆதாம் வீழ்ந்தபோது தேவனுடைய மகிமை, பரிசுத்தம், நீதி ஆகியவை பாதிக்கப்பட்டன. சிலுவையில் மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோரிக்கைகளாகிய தேவனின் மகிமை, பரிசுத்தம், நீதி ஆகியவற்றை நிறைவேற்றினார். இவ்வாறு அவர் மீட்பை நிறைவேற்றி முடித்தார். ரோமர் 4. விசுவாசத்தினால் நாம் கிறிஸ்துவின் மீட்பையும் அதோடு தொடர்புடைய எல்லா அம்சங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 3:22, 24, 26. ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும். வசனம் 24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். வசனம் 26. கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாசனமாக அவரையே தேவன் ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தின் மூலம், அதாவது அவருடைய விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவில் நாம் விசுவாசம் வைப்பதின் மூலம் நாம் மீட்பை பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், அதன் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். அப்போது நாம் மீட்பை பெறுகிறோம். ரோமர் 1:17, 3:22, கொலோசியர் 2:15-16.
ரோமர் 1:17 நீதிமான் ஜீவனை பெற்று விசுவாசத்தினால் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கப்படுகிறது. ஓ லார்ட் ஜீசஸ். 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும். கலாத்தியர் 2:15-16 கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். கிறிஸ்துவின் மீட்பு நம்மில் பிரயோகிக்கப்படும் போது நாம் நீதிப்படுத்தப்படுகிறோம். எனவே நீதிப்படுத்தலின் ஆதாரம் மீட்பே. கிறிஸ்துவின் மீட்பு நம்மில் பிரயோகிக்கப்படும் போது நாம் நீதிப்படுத்தப்படுகிறோம். எனவே நீதிப்படுத்தலின் ஆதாரம் மீட்பே. ரோமர் 3:24-5-9 ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிட மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாலே அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாவ மன்னிப்பு கிறிஸ்துவில் நமக்குள்ள மீட்பாக இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து மீட்பின் மூலம் நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். கொலோசியர் 1:14 எபேசியர் 1:7 கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஓ லார்ட் ஜீசஸ். ஸோ பாவ மன்னிப்பு கிறிஸ்துவில் நமக்குள்ள மீட்பாக இருக்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான பிரச்சினை கிறிஸ்துவின் சாந்தப்படுத்தும் பலியினால் சரி செய்யப்பட்டது. இது மனிதனை மன்னிக்கவும் மனிதனுக்கு இரக்கம் செய்யவும் மனிதனுக்கு தம் ஜீவனை கொடுக்கவும் தேவனுக்கு உதவியது. ஸோ மீட்பின் ஒரு பகுதியாகிய சாந்தப்படுத்துதல் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான பிரச்சனையை கிறிஸ்துவின் சாந்தப்படுத்தும் பலியினால் சரி செய்யப்பட்டது. இது மனிதனை மன்னிக்கவும் மனிதனுக்கு இரக்கம் செய்யவும் மனிதனுக்கு தம் ஜீவனை கொடுக்கவும் தேவனுக்கு உதவியது. யோவான் 1:29 1 யோவான் 2:2 ரோமர் 3:26 யோவான் 1:29 மறுநாளிலே இயேசு நடந்து வருகிறதை யோவான் கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. 3:26 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாசனமாக தேவன் அவரையே ஏற்படுத்தினார். விரோதிக்கு ஒப்புரவாகுதல் தேவை. இது சாந்தப்படுத்தலையும் மன்னிப்பையும் உள்ளடக்குகிறது. அதற்கும் மேலாக 2 பிரிவுகளுக்கும் இடையேயுள்ள முரண்பாட்டை சரி செய்கிறது. நீதிப்படுத்துதலினான மீட்பினால் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். பாவிக்கு பாவ மன்னிப்பு தேவை. துரோகிக்கு ஒப்புரவாக்குதல் தேவை. விரோதிக்கு ஒப்புரவாக்குதல் தேவை. இது சாந்தப்படுத்தலையும் மன்னிப்பையும் உள்ளடக்குகிறது. அதற்கும் மேலாக 2 பிரிவுகளுக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை சரி செய்கிறது. நீதிப்படுத்தலுடனான மீட்பினால் நாம் தேவனோடு ஒப்புரமாக்கப்பட்டோம். ரோமர் 5:10 2 கொரிந்தியர் 5:18 ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 2 கொரிந்தியர் 5:18 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஓ லார்ட் ஜீசஸ்.
விசுவாசத்தினால் நாம் கிறிஸ்துவின் மீட்பையும் அதோடு தொடர்புடைய எல்லா அம்சங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலம், அதாவது அவருடைய விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவில் நாம் விசுவாசம் வைப்பதின் மூலம் நாம் மீட்பை பெறுகிறோம். கிறிஸ்துவின் மீட்பு நம்மில் பிரயோகிக்கப்படும் போது நாம் நீதிப்படுத்தப்படுகிறோம். எனவே நீதிப்படுத்தலின் ஆதாரம் மீட்பே. பாவ மன்னிப்பு கிறிஸ்துவின் மீட்புள்ள மீட்பாக இருக்கிறது. நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையுள்ள பிரச்சனை கிறிஸ்துவின் சாந்தப்படுத்தும் பதியினால் சரி செய்யப்பட்டது. இது மனிதனை மன்னிக்கவும், மனிதனுக்கு இரக்கம் செய்யவும், மனிதனுக்கு தன் ஜீவனை கொடுக்கவும் தேவனுக்கு உதவியது. விரோதிக்கு ஒப்புரவாக்குதல் தேவை. இது சாந்தப்படுத்தலையும் மன்னிப்பையும் உள்ளடக்குகிறது. அதற்கு மேலாக இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே உள்ள முரண்பாடை சரி செய்கிறது. நீதிப்படுத்தலான மீட்பினால் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். ரோமர் 5. கிறிஸ்துவின் மீட்பு நித்திய மீட்பாகும். இப்படிப்பட்ட மீட்பின் மூலம் தேவனுடைய சுதந்திரமாக, உடைமையாக நாம் ஆனோம். கிறிஸ்துவின் மீட்பு நித்திய மீட்பாகும். இப்படிப்பட்ட மீட்பின் மூலம் நாம் தேவனுடைய சுதந்திரமாக, உடைமையாக ஆனோம். எபிரேயர் 1:9-12, எபேசியர் 1:12, எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபேசியர் 1:12. அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9:12, வெளிப்படுத்தின விசேஷம் 5:6, எபிரேயர் 5:9, எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெளிப்படுத்தின 5:6. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு மத்தியிலேயே நிற்க கண்டேன். எபிரேயர் 5:9. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைய காரணமானார். ரட்சிப்பின் மூலம் நாம் தேவனுடைய சுதந்திரம் ஆனோம். எபேசியர் 1:12-13. அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஓ லார்ட் ஜீசஸ். கிறிஸ்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த ரட்சிப்பின் மூலம் நாம் தேவனுடைய சுதந்திரரானோம். ஓ லார்ட் ஜீசஸ். என்னே ஐஸ்வர்யமான மீட்பு. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். ஓ, நாம் பிரமாணத்தின் கீழிருந்த நம்மை விடுவித்து தேவனுடைய குமாரராக்குவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து மீட்பை நிறைவேற்றினார். விசுவாசத்தினால் அந்த மீட்பை பெற்று நாம் பாவ மன்னிப்பை பெற்று நீதிப்படுத்தப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டு எல்லாவற்றையும் இன்றைக்கு அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஓ லார்ட் ஜீசஸ்.